ஸ்தோத்திரம்பா. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம்பா. இருக்கிற இடத்துல அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் உயிருள்ள நாளெல்லாம் என்னை வாழ வைக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே 5 மாதங்கள் உம்முடைய கிருபை கண்மணி போல எங்களை பாதுகாப்பதற்காக, இந்த 31ஆம் நாளில் எங்களை கொண்டு வந்து நீர் நிறுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா, உமக்கு ஸ்தோத்திரம்பா. சொல்லுங்க, ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகுகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதுவரை எங்களை நீர் நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இனிமேலும் எங்களை நடத்தப் போவதற்காய் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நாங்கள் வாழ்ந்தது உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய மாறாத காருண்யம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வல்லமை உள்ள நாமமே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமை உள்ள நாமமே உமக்கு ஸ்தோத்திரம். அக்கினி நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் கால்கள் தள்ளாடாமல் பாதுகாத்தவரே ஸ்தோத்திரம். என் குடும்பத்தை பாதுகாத்தவரே ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என் தேவையெல்லாம் சந்தித்தவரே ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் எதிர்பார்ப்புக்கு மேலாய் செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய நெடு நாட்கள் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் அளித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம். கல்லெறியும் மனிதர்களுக்கு முன்பாக கல்லெறிய விடாமல் என்னை பாதுகாத்தவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை போல எங்களை நேசிக்க ஒருவரும் இல்லை ஆண்டவரே. பாவி என்று தெரிந்தும், ஆண்டவரே நான் விழுந்து போனவன் என்று தெரிந்தும் என்னை கரம் பிடித்து தூக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்பா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. மீண்டும் அந்த வார்த்தையை சொல்லுவோம். எபினேசர் நீர்தானை. 5 மாதங்கள் கிருபையாய் இதுவரை உதவி நீரே. எபினேசரே, எபினேசர் நீர்தானையா. இதுவரைக்கும் உதவினீங்களேப்பா, இதுவரை உதவி நீரே. எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நன்றி சொல்வே. எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நன்றி ஐயா. இசையா, கோடி கோடி நன்றி ஐயா. ஸ்தோத்திரப்பா. நன்றி ஆண்டவரே. சிறந்துண்டு போக வேண்டிய எங்களை ஒன்றாய் இணைத்து உங்க பாசமான கரத்துல இது வரைக்கும் என்னை பாதுகாத்து வந்தீரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உங்களுடைய அணைக்கும் கரங்களினால எனக்காய் ஆணியை தன் கரங்களிலே ஏற்றுக்கொண்டு அந்த ரத்தம் சொட்டு சொட்டாய் விழ அதே கரத்தில் என்னையும் என் குடும்பத்தையும்
என் பிள்ளைகளையும் எனக்கு உண்டானவைகளையும் கரத்தினால பிடிச்சு இது வரைக்கும் தாங்கினீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. எபினேசர் நீதானையா, என்னை தாங்குனீங்க, உதவுனீங்க, இதுவரை உதவி நீரே. சொல்லுங்களேன், எபினேசர் நீதானையா ஆண்டவரே, இதுவரை உதவி நீரே. எல்ரோகி 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 என்னையும் கண்டீரே, எப்படி நன்றி சொல்வே. தாங்கி நீங்கப்பா, எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நன்றி சொல்வே. ஆண்டவர் ஆராதிப்போமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நேசன் நீதானையா. ஏசையா 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 ஏசையா, என் நேசன் நீதானையா. ஏசையா ஏசையா, கூப்பிடுவோமா? ஏசையா ஏசையா, என் தகப்பன் நீதானையா. ஏசையா ஏசையா ராகபாந்தரா. ஏசையா ஏசையா, என் சிநேகிதன் நீங்க தானையா. கரங்களை உயர்த்தி ஏசையா, என் கரத்தை பிடிச்சுங்க. ஏசையா ஏசையா ஏசையா, என் தாய் என் தாயும் நீங்க தானையா. சொல்லிக்கிட்டே ஏசையா ஏசையா ஏசையா, அப்பா ஏசையா, என் தந்தையும் நீங்க தானையா. ஏசையா 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 ஏசையா, என் குடும்பம் நீங்க தானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. ஏசையா 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 ஏசையா, என் நேசர் நீதானை. ஓ ஏசையா 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 ஏசையா, என் நேசர் நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம். உனக்காய் நீதி வழங்குகிற தெய்வம் அவர். உனக்காய் நீதியை வழக்காடுகிற தெய்வம் அவர். உன் நீதியை பட்ட பகலாய் மாற்றுகிறவர். எதை குறித்தும் அஞ்சிடாமல் இந்த காலை வேளையில எங்களோடு இணைந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, 5 மாதங்கள் என் நீதியை பட்ட பகலாய் மாற்றினீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய நீதி என்னை வழி நடத்தினது. இயேசுவின் நீதி உங்களை வழி நடத்தி கொண்டே இருக்கும்.
இந்த உலகத்தின் சாக்குபோக்குகளோ, இந்த உலகத்தின் விமர்சனங்களோ, இந்த உலகத்தின் எழுத்துகளோ ஒரு நாளும் உன்னை தள்ளி கீழே போட்டுவிடும். ஆனால் கர்த்தரின் நீதியோ உன்னை தூக்கி நிறுத்தும். அந்த நீதிதான் உன்னை நடத்தும். அந்த நீதியை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உயிரோடு வாழ்வது உங்களுடைய நீதி ஆண்டவரே, நான் காலெடுத்து வைப்பது உங்களுடைய நீதி ஆண்டவரே, என்னுடைய சபை நடப்பது உங்க நீதி ஆண்டவரே, என் குடும்பம் நடப்பது உங்க நீதி ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலம் உயர்வது உங்க நீதி ஆண்டவரே, நான் செழிப்போடு வாழ்வது உங்க நீதி ஆண்டவரே. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா அப்பா, ஏசையா ஏசையா என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிக்கேனோ சொல்லுங்களேன், எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. இயேசுவே அப்படியே ஆராதிப்போம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில எங்களோடு இணைந்து பரிசுத்த ஆவியானவரை உயர்த்துவோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதிகள் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, மகிமையின் ராஜாவே, நீதி நிறைந்தவரே, எனக்காய் வழக்காடுகிறவரே, என் நீதியை பட்டப்பகலாய் மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் உள்ளான இருதயத்தை அறிந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமையே நேசிக்கிற ஆண்டவரே, உமையே துதிக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உமை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் உயர்த்தும்படி என் கரங்களை நீர் உயர்த்தி பிடித்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரைக்கும் என்னை நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். என் நீதியை விளங்க பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் உள்ளான இருதயத்தை தட்டி எழுப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் பா. ஏசையா கூப்பிடுவோமா? ஏசையா ஏசையா என் நீதி நீதானையா. ஏசையா விலையேறப்பெற்ற ஒரு நாமம் இயேசுவின் நாமம். ஏசையா என் நீதி நீதான். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? யெகோவா சிக்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. இரக்கம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனதுருக்கம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு முன்பாக உங்களை படைத்த ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். உன்னுடைய தகப்பன் உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன உன்னுடைய தகப்பன் உன்னுடைய பாரத்தை அவர் சுமக்க ஆயத்தமா இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாயோ, உன்னுடைய வருத்தமே உன்னுடைய பாரமாய் மாறிவிட்டதோ, உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் பாரமாய் மாறிவிட்டதோ, இதை ஆண்டவர் சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரத்தை சுமப்பவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். இயேசு உனக்கு இளைப்பாறுதலை தருவார். நீ தேடிக்கொண்டிருக்கிற சமாதானத்தை இயேசு தருவார். நீ தேடிக்கொண்டிருக்கிற நிம்மதியை இயேசு தருவார். கர்த்தரே உன்னுடைய வெளிச்சமும், கர்த்தரே உன்னுடைய கேடகமும், கர்த்தரே உன்னுடைய நித்திய அழியாத மறையாத நீதியாய் இருப்பாராக. தேங்க்யூ. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம்பா. ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை
ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே, வல்லவரே, உம்மை ஆராதிப்பேன். துதிகள் மத்தியில, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் நீர் என்றும் உயர்ந்தவரே. எங்களின் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் நீ சர்வ வல்லவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் நீர் என்றும் உயர்ந்தவரே. எங்களின் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் நீ சர்வ வல்லவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே, நல்லவரே, உம்மை ஆராதிப்பேன், 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 உம்மை ஆராதிப்பேன். ஓ அல்லவரே, உம்மை ஆராதிப்பேன். துதிகள் மத்தியில ஆண்டவரை கூப்பிடுங்க. துதிகளை மத்திய வாசம் செய்யும் நீர் என்றும் உயர்ந்தவரே. எங்களின் ஆராதனை, எங்களின் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் நீ சர்வ வல்லவரே. ஆராதனை, கரங்களை உயர்த்தி சொல்லாமா? ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே, உம்மை ஆராதிப்பேன், 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 உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே, உம்மை ஆராதிப்பேன். சிறந்தவரே, சிறந்தவரே, உம்மை ஆராதிப்பேன். என்னை சீர்படுத்தும் சீருஷ்டிக. ஒரு ஜபமா இந்த கால வேளையில சொல்லலாமா? சிறந்தவரே, சிறந்தவரே, உம்மை ஆராதிப்பே. என்னை சீர்படுத்தும் சீருஷ்டிகரே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே, நல்லவரே, உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே, ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே, வல்லவரே, உம்மை ஆராதிப்பேன். ஒரு ஜெபமா மீண்டும் சொல்லாமா? சிறந்தவரே, உம்மை ஆராதிப்பேன். என்னை சீர்படுத்தும் சீருஷ்டிகரே. கேளுங்க, இந்த கால வேளையில என்னை சீர்படுத்துங்கப்பா. சிறந்தவரே, உம்மை ஆராதிப்பேன். கரங்களை தட்டி பாடுங்க. என்னை சீர்படுத்தும் சீருஷ்டிகரே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே, நல்லவரே, உம்மை ஆராதிப்பேன். ஆமென். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே, வல்லவரே, உம்மை ஆராதிப்பேன். ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க.
ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பே இயேசுவே நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரை நல்லா மகிமைப்படுத்தி, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நம்பும் நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க ஆண்டவரே. 5 மாதங்கள் ஆண்டவர் உம்மை நம்பி நடந்த என்ன ஒரு நாளும் கர்த்தர் வெட்கப்படுத்த விடவில்லை. ஆமென் ஹல்லேலூயா. ஐயோ இந்த இடத்துல வெட்கப்பட்டுருவோமோ, இந்த மாதத்துல நம்மளுடைய கடனை தீர்த்துருவோமா, எப்படி நடக்க போது, எதிர்காலம் என்ன யோசிக்கிற இடத்துல கர்த்தர் வெட்கப்படாமல் நம்மை பாதுகாத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புனா உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பே. நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. சொல்லுங்க, நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்தும் உம்மை நம்புவே. உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்தும் உம்மை. கையை தட்டி சொல்லுங்களேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே, அன்பையே நம்பியிருப்பே. கைத்தட்டி உம்மை நம்புவே. நீதானே என் துணை, நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நினைத்தவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்தும் உம்மை நம்புவே. உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே,
முடிவு பரியந்தும் உம்மை நம்ப. கடைசியாய் உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம் அன்பையே நம்பியிருப்பே. நல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. அன்பை நம்பும், அன்பை நம்பும் நான் உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உங்களையே நம்பியிருக்கிறேன்ப்பா, நான் உங்களையே நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சுவாமி. உம்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, உம்முடைய இரக்கங்கள் ஒரு நாளும் மாறல ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. சொல்லிக்கிட்டே இருங்க, நீங்க நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் சுவாமி. இரக்கங்களிலே நீர் என்றும் உன்னத, மனதுருக்கத்தில் நீர் என்றும் மன்னவர். அவர் இரக்கத்தில் சிறந்தவர். இந்த ஆராதனை வேளையில நம் இரு கண்களை மூடின வண்ணமாய் கரங்களை உயர்த்தியோ இல்லை கரங்களை குப்பியோ ஆண்டவரை பார்த்து ஒரு வினாடி யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க எவ்வளோ இரக்கம் உள்ளவராக இருந்திருக்கிறீங்கப்பா, எவ்வளோ இரக்கம். உம்முடைய இரக்கத்திற்கு ஒண்ணுமே ஈடாகாதே. உம்முடைய இரக்கத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த 5 மாதங்கள் கர்த்தருடைய இரக்கம் என் மேல எவ்வளவா இருந்தது. இரக்கங்களிலே நீர் என்றும் உன்னத, மனதுருக்கத்தில் நீர் என்றும் மன்னவர். இரக்கங்களிலே நீர் என்றும் உன்னத, மனதுருக்கத்தில் நீர் என்றும் மன்னவர். நீர் உன்னத, நீர் மன்னவர். அவ்வளவுதான். அவரை பார்த்து சொல்லுங்க, நீர் உன்னத, நீர் மன்னவர். உன்னதங்களில் வீற்றிருக்கும் உன்னத, உயர்ந்த ஸ்தலத்தில் என்றும் வாசம் செய்பவர். நீதி உள்ள ராஜனாய் அரசாள்பவர். நீதியின் சூரியனாய் பிரகாசிப்பவர். நீர் உன்னத, நீர் உயர்ந்தவர்,
நீ நல்லவர், நீர் வல்லவர். கவனிங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ராத்திரி கீபோர்டை சும்மா எனக்கு வாசிக்க வந்ததை அமுக்கிட்டு நான் பாடிட்டு இருக்கிறேன். ஆண்டவருடைய அன்பை நினச்சிக்கிட்டே, ஆண்டவர் என் வாழ்க்கையில் எவ்வளோ செஞ்சுருக்கிறீங்கப்பா, நான் என்ன சொல்லட்டும். இப்படியே ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் நடு ஜாமத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை என் வாயில் போட ஆரம்பித்தார். என்னை அறியாமல் நான் இந்த வார்த்தையை ஆண்டவரை பார்த்து பாடுறேன். உன்னதங்களில் இருக்கிறவர் நீர் வீற்றிருக்கிறவர், நீர் உன்னதர். உயர்ந்த ஸ்தலத்தில் வாசம் செய்பவர், நீர் பெரியவர். அப்படி சொல்லிட்டு 1 மணி நேரம் அழுகிறேன். ஏன் வாயில இந்த பாட்டா? உங்களை எப்படியாவது அழகா பாடணும், இந்த பாட்டை காட்டிலும் உன்னை அழகா பாடணும். எவ்வளோ பாடினாலும் ஆண்டவருக்கு அது திருப்தி ஆகாது. இதை பாடிட்டு அழுகிறேன். அடுத்த வரி நான் என்ன சொல்லி பாடினா ஈடாக ஆண்டவரே, நான் என்ன சொல்லணும்? இந்த 2 வரிகளை பாட பாட என் வாழ்க்கையை நினைச்சு அழுகும் போது சொன்னேன், நீர் உன்னத, நீர் உயர்ந்தவர். அப்படியே பாடி ஆயிடுச்சு. 3-4 மணி ஆயிடுச்சு, காலையில் ஆயிடுச்சு. ஒரே அழுக. ஆண்டவரே, இப்படி அழகான ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை துதிக்க எனக்கு இந்த பாக்கியம் தந்தீங்களே. நம்ம தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என் கூட பேச ஆரம்பித்தார். அவர் சொன்னார், உன் வாழ்க்கையில் என் இரக்கத்தினால நிறைத்து வைத்திருக்கிறேன், அதால் தான் மகன் நீ வாழ்ந்துட்டுருக்கிற. அதை சொன்ன உடனே அப்படியே பாடிட்டேன். இரக்கங்களிலே நீர் என்றும் உன்னத. எத்தனை பேர் இங்கே இருக்கிறவங்க சொல்ல முடியும் அவரை காட்டில இரக்கம் காட்டுறவங்க யாரு? அவரை காட்டில யாருன்னா இருக்கிறாங்களா? கட்டின மனைவி ஆகட்டும், புருஷனாகட்டும், பிள்ளையாகட்டும், நண்பனாகட்டும், எந்த சூழ்நிலையிலையும் நான் தைரியமாக கோட்டில் எங்கே வேணா போய் சொல்லுவேன், என் கூட நின்னது ஏசப்பா மட்டும்தான். என் கையை பிடிச்சி நின்னது அவர் தான். நான் வண்டியில் அழுதுட்டு போகும்போதெல்லாம் என் பின்னாடி உக்காந்து ஒன்றும் இல்லைடா ஷோல்டரில் தட்டினது அவர் தான். நான் சோர்ந்து போய் நின்ன நேரத்துலலாம் என் மேலே கையை போட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை நட. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? பிரச்சனையை போய் நீ சமாளின்னு சொல்லிட்டு தூரமாக நிற்கிறவர் இல்லை. உன் கையை பிடிச்சிட்டு உன் கூட நடப்பார். நீ அழுதா அவர் அழுவார், நீ சிரிச்சா அவர் சிரிப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடவே பயணம் செய்கிறவர். ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு மாம்சமாக வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டு சொல்கிறாரு, நான் போகிறேன், ஆனால் நான் போயிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவரை நான் தரேன். நான் உன்னோடு பரிசுத்த ஆவியானவராக இருந்து உன்னை நடத்துவேன். நீ ஒருவேளை கலக்கத்தோடு கஷ்டத்தோடு போகும்போது நீ நினைக்கலாம், நான் தனியாக தான் அழுகிறேன், நான் தனியாக தான் போராடுறேன், நான் தனியாக தான் பிரச்சனையோடு இருக்கிறேன். நெவர். இயேசுவை அறிந்தவர்கள், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், இயேசு உன்னோடு தான் இருக்கிறார், உன்னோடு இருந்து நடத்துகிறவர். இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி கண்களை மூடி கண்ணீரோடு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிற நீங்க, இவ்வளவு நீதி உள்ள நீங்க, ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்களேன். இதே ஃப்ரெஷர் டவுனில் பிரதர் ஜேம்ஸ் கூடலாம் நான் சேர்ந்து ஒரு டீ கடையில் வந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம். எனக்கு தோன்ற வாசியை சொல்கிறேன். டீ குடிச்சிட்டு இருக்கும்போது நாங்களாம் இருக்கிறோம். அங்கே வந்து ரொம்ப நாள் குளிக்காமல் ரொம்ப அழுக்கா துணி மேலே போட்டு அது ரொம்ப கருப்பாக மாறி, சொல்லும் போது சில பேர் மூஞ்செல்லாம் இப்படி பண்ணுறீங்க, நானும் அப்படி தான் பண்ணேன். சீவு கொட்டிட்டு இருக்கு. அவர் வந்து ஆல்மோஸ்ட் நியர் வந்துட்டு இருக்கிறார், பிச்சை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. என்கிட்ட வரும்போது என்ன பண்ண நினச்சேன், உள்ளேந்து வாந்தி வருது, இவர் வராமல் இருந்தால் நல்லா இருக்குமே. கவனிங்க, இவர் வராமல் இருந்தால் நல்லா இருக்குமே. நான் நினச்சேன், கிட்ட வராமல் இருந்தால் நல்லா இருக்குமே, அவாய்ட் பண்ணி அப்படிக்க போகலான்னு பார்க்குறேன். இப்படி வராரு. அவர் அங்கே இருக்கிறாரு. அங்கேருந்தே துர்நாத்தம், முடியல, வாமிட் வர மாதிரி ஆகுது குடிக்கிற டீ எல்லாம். இப்படி சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணும்போது பின்னாடி இருந்து பரிசுத்தாவியானவர் சொன்னார், இதை காட்டிலும் ரொம்ப நாத்தமாக இருந்துச்சுடா உன் வாழ்க்கை, அதனால் நான் உன்னை நேசித்து கட்டி பிடிச்சேன். அதே ரோட்டில் அழுதேன். அந்த ஈஸ்ட் ஃபுட்பால் கிரவுண்டை தாண்டும் போது அழுதுகிட்டே போனேன். பரிசுத்தாவியானவர் என்கிட்ட ஒரு நண்பனை போல பேசினார். நண்பா, உனக்கு ஒன்று தெரியுமா, இவரை காட்டிலும் 3 மடங்கு உன் நாத்தம் அதிகமாக இருந்துச்சு, உன் பாவம் அதிகமாக இருந்துச்சு,
நீ அழுக்கா இருந்த, அசிங்கமா இருந்த. ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் நீதி உள்ள ராஜனாய் வாழ்கிறவர், நீதி நிறைந்தவர். அவர் பக்கம் யாரும் போகவே முடியாது பாருங்க சிஸ்டர், அவ்வளவு நீதி உள்ளவர். அந்த நீதியில இருந்த ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த நாத்தம் அடிச்சவனை, இந்த கப்புவை, பெங்களூர் ஸ்டைல சொன்னா கப்புவை, இந்த சீவு கொட்டி ஆவிக்குரிய வாழ்க்கையில் அசிங்கமா இருந்தவனை, நிர்வாணமா இருந்தவனை, பாவத்துல சூழ்ந்திருந்தவனை பார்க்க நீதி உள்ளவர் அப்படி கால் எடுத்து வெளியே வச்சார். அப்படி வச்சு சொல்றாரு, உனக்காக நான் வந்தல, உன்னை நான் கட்டி பிடிச்சேன், ஓடாடுத. அவர் அன்புக்கு ஒன்றும் ஈடாகாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா, ஆண்டவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா, அதே சுபாவத்தில் நம்ம நிறைந்திருப்போம். கரங்களை உயர்த்தி கொள்வோம். இந்த ஆராதனை சொல்லுவோம், ஆண்டவரே உங்களுடைய தன்மைகளை இந்த பாடலில் பார்க்குறோம். நீர் உன்னதங்களில் வீட்டிலிருந்து உயர்ந்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுறீங்க, நீதி உள்ள ராஜனாக இருக்கிறீங்க, நீதியின் சூரியனாய் பிரகாசிக்கிறீங்க. நீதி உள்ள ராஜன், மீண்டும் அவருடைய தன்மை நீதியின் சூரியன். இந்த சூரிய வெளிச்சத்துக்கே நம்மளுக்கு முடியல. இன்னைக்கு குளிரா இருக்கு, ஆனால் வெயில் வந்தால் ஏன் வெயில் வந்துச்சு, மழை வரணும். ஆனால் ஆண்டவர் நீதியின் சூரியன், அவருடைய கதிர்கள் நீதியின் கதிர்களாக வீசுமா அந்த வெளிச்சம். இன்னைக்கு பார்க்குற இந்த பிரைட்னஸ் மாதிரி இயேசுவின் நீதி வெளிச்சமாய் வரும். அப்பேற்பட்ட ஆண்டவர் நமக்காக தன் காலை வெளியே வச்சு, உன்னை நான் நேசிக்கிறேன், நான் உன்னை அணைக்கிறேன், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட, உன்னுடைய துன்மார்க்கங்கள் நீக்கப்பட, உன்னுடைய எல்லா கவலைகள் மாற, நான் என் நீதியை விட்டு வந்து உனக்காக சொல்லுங்க, எனக்காக கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே கண்ணை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்காக தானேப்பா வந்தீங்க. இரக்கங்களிலே நீர் என்றும் உன்னத, மனதுருக்கத்தில் நீர் என்றும் மன்னவர். சொல்லுங்களேன், இரக்கங்களிலே நீர் என்றும் உன்னத, மனதுருக்கத்தில் நீர் என்றும் மன்னவர். நீர் உன்னத, நீர் உன்னத, நீர் மன்னவர், நீர் மன்னவர், நீர் உன்னத, நீர் மன்னவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி கடைசியா சபையாய் நம்ம சொல்லாமா? கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து நான் பாடுறேன். வரிகள் தெரியலன்னா ரெண்டாவதோட பாடும்போது என்னோட சேர்ந்து ஆவியில நிறைந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த வார்த்தை சொல்லாமா? உன்னதங்களில் வீட்டிருக்கும் உன்னத, உயர்ந்த ஸ்தலத்தில் என்றும் வாசம் செய்பவர், நீதி உள்ள ராஜனா அரசாள்பவர். சொல்லுங்க, நீதியின் சூரியனா பிரகாசிப்பவர், உன்னதங்களில் வீட்டிருக்கும் உன்னத, ஓ உயர்ந்த ஸ்தலத்தில் என்றும் வாசம் செய்பவர், நீதி உள்ள ராஜனா அரசாள்பவர், நீதியின் சூரியனாய் பிரகாசிப்பவர். கரங்களை உயர்த்தி நீர் உன்னத, நீர் உயர்ந்தவர், நீர் உயர்ந்தவர், நல்லவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் உன்னத, நீர் உன்னத, நீர் உயர்ந்தவர், நீர் நல்லவர், நீர்